முதல்ல என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நான் ஆரம்பிச்சது வேற தொழில். படிச்சு முடிச்ச உடனே ஷேர் மார்க்கெட்டுக்கு வரல. ஷேர் மார்க்கெட்ல வர்றதுங்கிறது எல்லாரும் அந்த காலத்துல எந்தவித வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, கேட்ஜெட்ஸ் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இருந்த கம்பெனிகளே மொத்தமே 82 காலத்துல. அதுக்கு முன்னாடின்னா அந்த அளவுக்கு அனுபவம் வரணும் இல்லையா? நான் 61ல பிறந்தவன், எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 80 ஆச்சு. ஸோ அப்போ இத பிசிக்கலா இருக்கும்போது சர்டிபிகேட்டை ஆபாட் கம்பெனியில வேலை பார்த்திருந்த ஒரு கஸ்டம்ஸ்ல இருக்கிற ஆபீசர் என்கிட்ட சொல்றாரு, ஏகா நீ போயிட்டு எங்க ஜெயராமனை போய் பாரு, சர்டிபிகேட்லாம் வச்சுட்டு இருக்கான், நீ தான் எல்லாம் உனக்கு தான் தெரியுமேன்னாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்றது தான் கஷ்டம், இன்னதான் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், கிளம்பிட்டேன். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு நிறைய உண்டு. இழப்பதற்கு என்னவென்றால் நமக்கு நேரம் தான் போகும், அனுபவம் கிடைக்கிறது யார்கிட்ட கத்துக்கிறது? பணம் சம்பாதிக்க ஒரு புத்தி வேணும்னாங்க, பணம் சம்பாதித்த சேமித்துக்க வைக்கிறது ஒரு புத்தி வேணும்னாங்க, சேமித்ததை செலவழிக்க ஒரு புத்தி வேணும்னாரு கண்ணதாசன். சம்பாதிக்கிறது யாருன்னா சம்பாதிச்சிடலாம், சேமிக்கிறது எப்படி சேமிக்கணும் அல்லது செலவழிக்கிறதுங்கிறது எது நியாயம் எது அநியாயம் அது பார்த்துக்கணும். இது நான் இப்ப இந்த வயசுல சொல்லக்கூடிய அறிவுரையை சொல்லலாம். ஏன்னா அந்த வயதை நான் அடைஞ்சிட்டேன்ற போதுதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். யாருக்கும் இது அட்வைஸா எடுத்துக்காதீங்க, கருத்தா எடுத்துங்க. மதியம் பேசும்போது அவர் சொன்னார் பிரிட்டானியா கம்பெனி, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது கோ இன்சிடென்ட் தான் வரும். பிரிட்டானியா கம்பெனி எப்படி ஆனதுன்னா 800 ரூபாய்க்கு 850 ரூபாயில இருந்தது. ராஜன் பிள்ளை உங்களுக்கு தெரியும், ராஜன் பிள்ளை சூசைடா இல்ல மர்டரா அல்லது என்னங்கிறது தெரியாது, திடீர்னு இறந்துட்டார். இறந்த உடனே கம்பெனி அப்படியே தடுமாறுது. யாரு டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது நல்ல ஹை ரேட்டு கொடுத்தது ரேமான்ஸ் நுஸ்லி வாடியார். இது பேப்பர் செய்தி, ஹிந்துல வந்த செய்தி. மறுநாள் காலையில ஆர்டர் கொடுத்த கிடைக்கல, மதியம் கிடைச்சிடுது. குவான்டிட்டி சின்ன குவான்டிட்டி தான், ஏன்னா 800 ரூபாங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 ஷேருங்கிறது ஆர்டர் போட்டாதான் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆஃப்லைன்ல தான் இருக்கிற ஆள். அப்போ இது எடுத்துட்ட பிறகு மறுநாள் இஜிஎம் வைக்கிறாங்க, 2 நாள்ல இஜிஎம் வைக்கும் போது அதுல படிச்ச ஒரே ஒரு செய்தி, நுஸ்லி வாடியா சொல்றாரு, இந்த இடத்த ஏன் இங்க பாடியில இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னா, சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எல்லா இடமும் தெரியும், ஏன் இவ்வளவு பெரிய இடத்த வச்சுட்டு இருக்கீங்க, டிஸ்போஸ் இவ்வளவு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னு. அடடா இது பெரிய விஷயமாச்சுன்னு சொல்லி தெரிஞ்ச என்னுடைய நண்பர் நாராயணன், நீ வாங்குன்னு வாங்க வைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இது என்ன நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது, வாயில தான் சொல்ல முடியும். என்னையா சொல்றேன்னாரு, வாங்கியா நல்லா போகும்னு. ஒரே மாசத்துல அதோடைய விலை முதல்ல வாங்கின ரேட்டோட குறைஞ்சது. புரோக்கரே கோட்டக் செக்யூரிட்டிஸ் சொல்றாங்க, என்ன லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாங்க. அது போட்டோம், என்ன மிஞ்சி போனா எவ்வளவு போகுதுன்னு. எடுத்த உடனே அது ஸ்பிரிட்டு போனஸ் இன்னைக்கு 7000 ரூபாயில நிற்குது. நீங்க 2 கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், 5 வருஷம் மேலே ஹோல்டிங் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஏற்கனவே கேட்டேன், 10 கம்பெனில இருந்து 50 கம்பெனின்னு சொன்னா அதை விட்டுருங்க. 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 மிஞ்சு வந்திருக்கல பாத்தீங்கன்னா 4% 5% கூட இல்ல வச்சுங்க. 10ல இருந்து 20 வருஷம் யாருமே இல்லையா? ஒருத்தர் மட்டும் இருக்காரு. 20 வருஷத்துல இருந்து 30 வருஷம் ஜீரோ. இது பொறுமையா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடக்கூடிய மார்க்கெட். பவர்னு சொன்னா என்ன பவருங்கிறத முந்தா நாள் அவருக்கு அனுப்பியிருந்தேன். டிவிஸ் லேபு, டாக்டர் ரெட்டி லேபு. நீங்க ஒண்ணு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கே போகணும்னு நினைக்காதீங்க. நான் என்ன செய்வேன், ப்ராஃபிட் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணுவேன், விற்க மாட்டேன், ட்ரிம் பண்ணுவேன். நீங்க தங்க ஊசின்னு சொல்லி கண்ணில் கொத்தி கூடாது. நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான், அவ்வளவு பெருசா இருக்கு இவ்வளவு பெருசா இருக்கு, இன்னும் பூம் ஆயின்னு இருக்குன்னா, இந்த ஒரு பெரியவர் இருக்காரு, ஏதோ குஜராத்ல ஒரு பெரியவர், நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இல்லையா, எல்என்டி வச்சிருக்கேன் இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு. சாதாரண பக்கி மாதிரி ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கின்னு 70 கோடி வச்சிருக்கேன் 100 கோடி வச்சிருக்கேங்கிறதுல பெருமை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும், அல்லது யாருக்காவது கிளாஸஸ் மாதிரி பண்ணணும், அல்லது ஏதாவது ஒண்ணு மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கணும். இப்ப எங்கிட்ட இருக்கிற காசுக்கு தான் நான் பண்ண முடியும், இருக்கிற அளவு தான் நான் சாப்பிட முடியும், எல்லாத்தையும் நான் எடுத்து போட முடியாது.
ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பொதுவாகவே சைக்காலஜிக்கலா எங்க மைண்ட் செட் ஆகுறது ஒரே ஒரு செயல் என்னன்னா, போதுங்கிற மனப்பான்மை வந்துடணும். ரெண்டாவது, எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்டா இருந்தாலும் கண்டிப்பா ட்ரிம் பண்ணி விட்டுடணும். ப்ராஃபிட்டை நீங்க உங்களுடைய ஹோல்டிங்ல இருக்கட்டும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கட்டும். 280 ரூபா இருந்த 2000 இருந்த ஆபாட்டி இன்னைக்கு என்ன வேலை? 32,000 ரூபாய் போய் 28,000 ரூபாய் வந்திருக்கு. எனக்கு 280 ரூபா வராது இல்ல, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் ஆகாது இல்ல, டிவிடெண்ட் 400 ரூபா கொடுத்துருக்கான்ல, அதே போதும் இல்லையா? நீங்க கேட்கலாம், 280 26 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காசுக்கு இப்ப இருக்கிற கம்பெனில சொன்னா நீங்க கேட்கலாம், நஷ்டமே வராதான்னா, முன்னாடி ஆர்வப்பட்டு மொத்தமா வாங்கிட்டேன். நீங்க அரிசி அதிகமா செலவாகும் வீட்டுக்கு, ஒரு 5 கிலோங்கிறது 10 கிலோ வாங்கிடுவீங்க. வெங்காயமும் ஒரு 5 கிலோங்கிறது 10 கிலோ வாங்கிடுவீங்க. உருளைக்கிழங்கு ₹1 விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மூட்டை வாங்குவீங்களா நீங்க? வாங்கின ஆள் நாங்க. எப்போ? இப்ப இல்ல 90 85 90 என்ன அந்த கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ்னா என்னது? லிஸ்டிங்கே கிடையாது. மேனேஜ்மெண்ட் எப்படி? இல்ல அவங்க வேற ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்களா, இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்க்கணும். பார்க்கறது ரொம்ப குறைவு. நீங்க படிக்கவும் போறது இல்லை. அது நம்ம பார்த்துட்ட பிறகு என்ன செய்வோம், அந்த செடி வச்சா 3 மாசங்கிறது 6 மாசத்துல சரி இல்லைன்னா அதுக்கு என்னங்கிறது அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருவோம், 10 ரூபா கொடுத்து செலவு பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டோம். யானை வாங்கிடுவோம், அங்குசத்துக்கு கணக்கு பார்ப்போம். யானையை வாங்கிட்டு அங்குசத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க, வராதிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணுமே இருக்காது, டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். அது எந்த கம்பெனியா இருக்கட்டும். போன லெக்க இருக்கு இல்லையா, சில கம்பெனிகள் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லலாம். இப்போதைக்கு என்ன காரணம், முடிஞ்சு போன கம்பெனிகள். வாப்கோ பத்தி பேசியிருந்தோம். வாப்கோன்ற கம்பெனியை இப்பதான் ZF கமர்ஷியல் ஃபேக்டரி ஆயிடுச்சு. இன்றைக்கு வாப்கோ இருக்கும்போது அதோடைய விலை என்னன்னு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வெறும் ஸ்டாக் எட்ஜில் 10 வருஷம் தான் போடுவான். நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க, மேக்சிமம் என்ன ரேட்னு பாருங்க. அதாவது மேக்சிமம் என்ன ரேட்ல குறைஞ்சிருந்ததுன்னு பாருங்க. என்ட்ரியான காலத்தை பாருங்க. ஆரம்பத்தில் எடுத்து உடனே வந்துட முடியாது. ஆரம்பத்தில் அந்த ஃபேக்டரியுடைய இது சின்னதாக தான் இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகளை மட்டுமே பார்ப்பாங்க. அடுத்த ஆல்டர்னேட்டிவா இப்போ பீர்ஸ் கம்பெனின்னு வந்துடுச்சு. அது முன்னாடி பீர்ஸ் கம்பெனின்னு தெரியாது. ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும். அவங்க யார் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க, டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒண்ணுமே கிடையாது, அவங்க டீலிஸ்ட் பண்ணாங்க. டீலிஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா தார்மான ரேட்டு. எஃப்ஐஸ் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட். அது போயிட்ட பிறகு போயிடுச்சுன்றது பிரயோஜனம் இல்லை. போகும்போது பறக்கிறத பிடிக்க ஆரம்பிக்கணும். நம்ம பறந்துட்ட பிறகு அது போய் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடி உடனே வாங்கிடணும்னு வாங்காதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், உடனே வாங்கிடாதீங்க. நல்ல கம்பெனியா தான் வாங்குங்க. கடனே இருக்கக்கூடாது. அவனுடைய துணை நிறுவனம்லாம் நல்லா இருக்கணும். அவன் எதுவும் செய்யக்கூடாது, தவறே பண்ணக்கூடாது. தவறுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தவறா இருக்கணும். நாம தண்டிக்கக்கூடிய தவறா இருக்கக்கூடாது. தண்டிக்கக்கூடிய தவறா இருக்க பட்சத்துல எதுவுமே செய்ய முடியாது. நான் ரொம்ப கலோக்கியெல்லாம் சென்னை மீட்டிங்லாம் ரொம்ப அட்டென்ட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. ஆஸ் எ இன்வெஸ்டரா அதுக்காக நிரந்தர நண்பர்களும் இல்லை. ஏன்னா இந்த மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. எங்க சித்தப்பா தான் இருக்கட்டும், இல்ல உங்க சொந்தக்காரனா இருக்கட்டும், உங்க கூட படிச்சவனா இருக்கட்டும், அதுக்காக அந்த கம்பெனியை முழுக்க நம்பாதீங்க. நீங்க படிங்கன்ற படிக்காதனால இந்த பிரச்சனைகள். அதுல அந்த கம்பெனி பத்தி இன்வால்மெண்ட் இருக்கணும். நான் படிச்சேன், இந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன், அந்த கோர்ஸ் படிச்சிருக்கேங்கிறதெல்லாம் இந்த விஷயத்துக்கு, இந்த சென்டிமெண்டலுக்கு உதவாது. எத்தனை பேர் தோத்துருக்காங்க? தோத்தவங்கள நான் காட்டமா? எத்தனை பேர் என் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு ஷேர் புரோக்கிங் இந்த சென்னையில இருந்தாரு ஹரிஹந்தன் கோ, சூசைட் பண்ணிக்கல. ஏன்? அட் அ டைம்ல கமிட் பண்ணது 30 கம்பெனி. ஒரு கம்பெனி 2 கம்பெனி இல்ல, 30 கம்பெனி. கையை எவ்வளவு விரிக்க முடியும்? அலெக்சாண்டர் சொன்னது தானே. ஏன் எடுத்த உடனே எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும்னு நினைக்கிறீங்க? என்றாவது ஒரு நாள் தங்கியே தீர்வேன், என்றாவது ஒரு நாள் வாங்கியே தீர்வேன் நான் நினைச்சதே இல்லை. தங்கியே தீர்வேன்றதுக்கு வர வேடந்தாங்க அந்த மாதிரி போகணும். எல்லாமே எனக்கே அமைஞ்சிடணும்ன்றது இல்லை. அவருடைய பிராப்தம், அவருடைய விஷயங்கள் எல்லாமே. இது எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் எப்பயுமே தவற விட்டதில்லை. ஏன்னா வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள் மறுபடியும் வருமான்னு கேட்டா வருவதில்லை.
நான் 2000 செலவு பண்ணும்போது நான் யூஎஸ்க்கு போனது மொத்தம் 1,80,000 ரூபா. 2000 1,80,000 ரூபாய் நான் காசு வச்சிருந்தால், வைத்தே கொண்டிருந்தால் என்ன இன்றைக்கு அது 25 லட்சமா, குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ஆக்கிருக்க முடியும், குரோத் ஆயிருக்கும். இல்லை 2000 போனேன், 2004 போனேன், அது வேற விஷயம். கிடைக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் 2000 யாருக்குமே விசா கிடைக்கல. எத்தனையோ பேர் போட்டு கிடைக்காம வச்சிருந்தாங்க. ஏன் குஜராத் சீஃப் மினிஸ்டர் அந்த நரேந்திர மோடி, நான் அரசியல் பேசல, அவருக்கே ரிஜெக்ட். அந்த விதத்துல 2000 நான் பெரியவன் இல்லையா? சொன்னார் பாருங்க, எல்லாம் பகவானுடைய செயல், எல்லாம் பிராப்தம் இருக்கணும்னு. பிராப்தம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அம்பானிக்கு அதானிக்கு கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்க கோடி கோடியா கிடைச்சிருக்கா? வேண்டாம், நிம்மதி போயிடும். போனவங்க யாருமே தலால் ஸ்ட்ரீட், இவரே இந்த இதுல இருக்காரு, ஸ்வீட் கடைக்காரன் ஸ்வீட்ஸ் ஆட மாட்டான், ஸ்வீட் செய்யறவன் ஸ்வீட்ஸ் ஆட மாட்டான். இந்த மார்க்கெட்ல இருக்கவங்க, நீங்க வால் ஸ்ட்ரீட் போயிருக்கீங்களா? நிக்கிக்கு போயிருக்கீங்களா? ஹாங்ஸங் போயிருக்கீங்களா? ஷங்காய் போயிருக்கீங்களா? இல்ல, நான் பாருங்க, நீங்க டிராவல் பண்றதுங்கிறது வேறு. நான் பில்டிங் முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துருவேன். என்ன காரணம்னா, உள்ள விட மாட்டான், நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்காது. பர்மிஷன் கிடைக்கலன்னா என்ன, அங்க போய் கை வைக்கலாம் இல்ல, தொடலாம் இல்ல, நிக்கில போய் நிக்கியாண்டி சாஞ்ச. என்னங்கடா நீங்க எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனி இருக்கு, மிட்சுபிஷி இருக்கு, எத்தனையோ கம்பெனிக்கு அவன் லிஸ்டிங் பண்ணியிருக்கான். ஸ்ரீலங்கா போனீங்கன்னா 280 கம்பெனி தான். ஸ்ரீலங்கா போர்டில் இருக்கிற லிஸ்டிங் 280 கம்பெனி தான். 280 கம்பெனியும் இப்போ நான் இங்கே வந்து 7000 கம்பெனின்னா முக்கியமான கம்பெனிங்க 10% என்னால் சொல்ல முடியும், நினைவாக சொல்ல முடியும். சில காரணங்களுக்காக தான் மண்டையில் ரொம்ப ஏற்றிக்க வேண்டாங்கிறது உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமா சில விஷயங்கள் கொடுக்குறேன். மொத்தமாக கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துக்க முடியாது. எது வாங்கலான்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க படிங்க போய். இப்பதான் ஸ்கிரீனர் இருக்கு, இப்பதான் உங்களுக்கு ஸ்டாக் எட்ஜ் இருக்கு, எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட விசாரிங்க, படிங்க, என்ன இருக்கு, பேலன்ஸ் ஷீட் என்ன இருக்கு. நாங்களே 2 பேர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம், 2-3 கம்பெனிகளை பத்தி பேசணும். சில விஷயங்கள் நாங்கள் இதுல வந்து எனக்கு தான் 44 வருஷமா தெரியும்னு நான் மாத்தட்டினா, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவருக்கு தான் தெரியும் அப்படின்னா, இவர் தான் வந்து இந்த இதுலேயே தான் இருக்காருன்னு இருந்தா இதுல கத்துக்கவே முடியாது. கூச்சமே படக்கூடாது, தயங்கவே கூடாது. ஈவன் இதே நண்பர்கள் சோமவல்லியப்பனா இருக்கட்டும், நாகப்பனா இருக்கட்டும், அல்லது புகழேந்தியா இருக்கட்டும், அல்லது ஆனந்த சீனிவாசனா இருக்கட்டும், எல்லாம் எங்கிட்ட பேசுவாங்க, நான் உங்ககிட்ட பேசுவேன். டவுட்ஸு எங்கிட்ட கேட்பாங்க, சில டவுட்ஸு. அந்த டவுட்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஏன்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க, அதை டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா கம்பெனியும் கேட்டேன்னா எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? எல்லா கம்பெனியும் எப்படி தெரிஞ்ச முடியும்? போயிட முடியுமா? ஏன்னா வாழ்நாளில் இதெல்லாம், இதை தவிர நான் வேறு வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து என்னுடைய வேலைகள் வந்து குறைச்சிக்கிட்டேன். ஏன் குறைச்சிக்கிட்டேன்னா, இந்த மார்க்கெட்ல சம்பாதிச்சத, இந்த மார்க்கெட்ல கிடைச்ச வருமானத்தை வச்சுதான் என் மகளை பேங்க் லோனே இல்லாம இன்ஜினியரிங் முடிச்ச அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். மகனையும் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இல்லாம இல்லை. கோடி கோடியா சம்பாதிக்க முடிஞ்சது. 32 நாடுகளுக்கு போக முடிஞ்சது, 680 நகரங்களுக்கும் போக முடிஞ்சது. முன்னாடி போனது கூப்பிடுவாங்க, காம்பேர் பண்றதுக்கு போவேன், சப்ஜெக்ட் போவேன், பேர் தான் தியாகராஜன் வச்சிருக்கேன்றதால பாடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? பாட மாட்டேன். அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க தண்டனை ஆயிடுவீங்க. உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா காம்பேர் பண்ணேன்னா அந்த காம்பேர்ல பண்றவங்களுக்கு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் வேறு, டிஹெச் அப்துல் ஹமீது சப்ஜெக்ட் வேறு. அவர் பாடலை பத்தி வரிகளோட கரெக்டா சொல்லுவாரு, பாடல்ல என்ன இடத்துல என்ன பிழை வந்தது கூட சொல்லுவாரு, அவரால் சொல்ல முடியும். என்னால இசைக்கோப்புல என்ன குறை வந்திருக்குன்னு சொல்ல முடியும், பழைய பாட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். MS விஸ்வநாதனா இருக்கட்டும், இளையராஜா, சந்திக்காத நபர்கள் குறவு. பிரபஞ்சத்தை நீங்க 2 விஷயத்துல மட்டும் வேண்டுங்க. நல்ல விஷயத்த கண்டிப்பா நான் பார்த்தே தீரணும், கண்டிப்பா நான் அடைஞ்சே தீரணும். இதுக்கு காலம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. காலத்தை வெயிட் பண்ணணும். நீங்க நாளைக்கே வந்துட்டு நாளன்னைக்கே சம்பாதிச்சு இதுக்கு கையில தூக்கி போற விஷயம் இல்லை. இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கொடுக்கும், எல்லா விதத்திலையும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கும்? அமெரிக்கா விசாக்கு போறேன், எனக்கு முன்னாடி நின்றவங்களுக்கு ரிஜெக்ட், எனக்கு பின்னாடி நின்றவங்களுக்கு ரிஜெக்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் சும்மா போன உடனே ரிஜெக்ட் இல்லை, ஃபீஸ் வாங்கிட்டு போடாடுவான். நம்ம டிடி வாங்கி போட்டுட்டு தூக்கி போட்டுன்னு போடாடுவான். நீங்க 2000 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இப்பயும் அதே ஃபீஸ் தான் வச்சிருக்கான்.
5000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கட்டினாதான் உள்ளே போக முடியும். அந்த 5000 ரூபாய் எத்தனையோ பேர் விட்டுட்டு 2வது டிடியை திருப்பி எடுத்து போனவங்களும் இருக்காங்க. 2வது டிடி வாங்கி போட்டுட்டு 10,000 ரூபாய் கட்டினவங்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம என்ன செய்யறோம், என்ன. நீங்க வந்து வீடு இருக்கு, அது உங்க பேர்ல இருக்கான்னு கேட்கறோம். அண்ணா நகர்ல இருக்கவங்களுக்கு உங்க பேர்ல இருக்கான்னு இல்லைன்னாங்க. சரி, எனி ஹவ் யுவர் ஓன் கிரெடிட் கார்டு? நோ. உங்களுக்கு கார் இருக்கா? நோ. ஹவ் ஹவ் அப்படின்னா அப்ப இருந்தது டெபிட் கார்டு. ஐ ஹாவ் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு இருந்தா தானே நீ தருவ அப்படின்னு சொல்ற. கிரெடிட் கார்டு கடன் வாங்க சொல்ற, கடன் வாங்காத, டெபிட்ல வச்சுக்கோ, பேங்க் பேலன்ஸ் ஏத்திக்கோ. நிறைய பேர் பேங்க் பேலன்ஸ் இல்லாம போய் நிற்பாங்க. மினிமம் 3 lakhs இருக்கணும்னு சொல்லுவான் ஜப்பானும் இவனும். 3 lakhsன்னா 3 நாள் போய் கட்டுவாங்க. 3 நாள் கட்டாதீங்க. கட்டினா தெரியும். அடிக்க பண்ணும் போதே குரோத் பண்ணிட்டே வாங்க. இதுதான் இருக்க. ஷேர் சர்டிஃபிகேட் இப்போதானே டிமேட் ஆயிருக்கு, நீ போட்டு பாரு, என்னோட மெயிலில் போட்டு பாருங்க, செக் பண்ணிக்க எத்தனை கம்பெனி இருக்குன்னு. நாம இப்போ அமைதியாக இருந்தாலும் அவன் கரெக்டாக ஒன்று போடுறான். யூ ஹாவ் சோ மெனி திங்ஸ் ஆர் ஸோ தட், இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு. அவன் நம்மகிட்ட சொல்றான் வை ஸோ திஸ் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குன்னு அவன் கேட்கறான். அன்லிஸ்டட் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய பிரச்சனையா? கேப் ஜெமினி இன்னும் கூட ஆகலை, அன்லிஸ்டட்ல தான் இருக்கு. கொடுங்க, நான் 16,000 வாங்கிக்கிறேன்னா நான் கொடுத்துட முடியுமா? சிஎஸ்கே இருக்கு. சிஎஸ்கே இந்தியா சிமெண்ட்ல இருக்கும்போது பிரிக்க வச்சேன், சண்டை போட்டேன், ஸ்ரீனிவாசன் போய் சண்டை போட்டேன், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல சண்டை போடுறேன். என்ன நீங்க எப்படி நீங்க பண்ணலாம்? யாருக்காக நீங்க இந்த வேலையை பண்ணீங்க? சிஎஸ்கே நீங்க பாட்டு ஆரம்பிச்சுட்டு நீங்க பாட்டு என்ஜாய் பண்ணீங்க. கூப்பன் தரமாட்டீங்க, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்களே ஓனா பண்ணிப்பீங்க, நீங்களே செய்திப்பீங்க. என்ன பிரயோஜனம்? மிஸ்டர் தியாகராஜன் ஏதோ ஆன்சரு, சினிமாமா இந்த மாதிரி பேசாது என்கிட்ட. அசோக் கும்பட் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி வெங்கட்ராவ் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி இருந்தாரு. இத்தனை கூப்பன் எனக்கு வந்திருக்கு, இத்தனை பிரஸ் மீட்டு வந்து, இத்தனை பிரஸ் கார்டும் வந்திருக்கு. உங்க காலத்துல வந்த உடனே தான் வரல. ஏன் வரல? நீங்க பண்றது பிரைவேட்டு. சிஎஸ்கே கூப்பிடாத போது எப்படி சிஎஸ்கே எப்படி வரும்? இன்னைக்கே பண்ணுங்க, செய்ய வச்சோம். சுந்தரம் ஃபைனான்ஸ் அதே மாதிரி படிக்கணும், புக்ஸ் படிக்கணும். இவ்வளவு ரிசர்வ் அமௌண்ட் வச்சிருக்கீங்க, ரிசர்வ் அமௌண்ட் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ரிசர்வ் அமௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? எந்த விஷயத்திலும் தயங்காதீங்க, கேளுங்க, படிங்க. படிக்கிறது மட்டும் போதாது. அந்த கம்பெனிக்காரன் வேற ஏதாவது ஆரம்பிக்கிறானா, இப்ப சொன்னாங்க பாருங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது, பேரண்ட் கம்பெனி ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் நடக்கும். எம்பேசிஸ் என்ன பண்ணா, அதான் இன்ஃபோ எட்ஜுக்காரன் தனியா நைக்காவா, இன்ஃபோ எட்ஜ் வந்து நைக்கா பண்ணானா, இன்ஃபோ எட்ஜ் சில விஷயங்கள் அவன் இன்னொன்னு ஆரம்பிச்சான். அதுல அவனுக்கு சரியான லாபங்கள் இல்லைங்கிறதுக்காக எது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு ரிசர்வ் அமௌண்ட் வச்சிருக்கான், வேற என்ன பண்ணலாம். ஏன் இதே டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, அவங்க டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அவங்க லம்பாடி எஸ்டேட்டுங்கிறத வித்தாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ள டிஸ்பியூட் இருந்தது, வித்தாங்க. வித்த பணத்தை சிஜி பவர் ஆக்குனாங்க. பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றாங்க? பண்ணணும். தினைக்கும் அவர் அருணாச்சலம் ஐயா வாங்கி வச்சதை கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தது. எஸ்டேட்டை அதை மெயின்டைன் பண்ண முடியல. அடுத்தது பவர்ல நல்லா வர முடியும்னு அதுல அவங்களே 1-2 ப்ராஜெக்ட்ல ஃபெயிலியர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் சிமெண்ட், அதாவது ஜெர்மன் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அது பேஸ்டிங் பண்ணானா லீக்கேஜ் ஆகாதுன்னு. அதை பிரஸ் மீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க, மற்ற கேள்வி கேட்டு இருக்காங்க. அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கிடையாது, அது பிரஸ் மீட்டுக்கு எனக்கு வந்து ஒரே நபரு எனக்கு 4 விதத்துல எனக்கு அழைப்பு வரும். அந்த 4 விதத்துல அழைப்பு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மீடியால சப்ஜெக்டும் எழுதுவேன், வேற சப்ஜெக்டும் எழுதுவேன், இதை பத்தியும் புரிஞ்சுப்பேன். இதை புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் டிஜிட்டல், இப்பதான் நிறைய பேர் வெவ்வேறு பேர்ல எழுதுறாங்க, வெவ்வேறு பேர்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, எதுவுமே கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. சிலதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு என்ன லாபம்? ஹெச்டிஎஃப்சி பத்தி சொன்னார். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சியாவும் பிரிக்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சியாவும் இருந்தது, அப்புறம் மெர்ஜ் பண்ணாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 93ல ஸ்பிரிட் போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த மேட்டர் சொல்றேன். 32 rupees. ஏன் 100 மட்டும் வாங்கியிருந்தா போதுமே, 3200 ரூபாய்க்கு நீங்க எதுக்கு போட்டு
1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா 4,4 கோடி வரும், 5 கோடி வரும்னு நான் விரும்பல. இந்தியன் பேங்க் 75 ரூபா இருந்தது. 1000 ஷேர் வாங்கினேன். 170 ரூபா வரும்போது 900 வித்தாச்சு. 100 இருந்துட்டு போட்டோம், ப்ராஃபிட்டும் வந்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, பேக்கெட்ல இருக்கு. அது இன்னைக்கு 700 ரூபா போச்சு, 600 ரூபா போச்சு, 500 ரூபா போச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் எங்கேயோ போனது திருப்பி கீழே வந்து திருப்பி வந்தது. இது எப்படின்னா ஒட்டுமொத்தமா அப்படி இதை ட்ரிம் பண்ணி இதை மாத்துறது, இதை மாத்தி இப்ப ட்ரெஸ் மாத்தின மாதிரி தான் மாத்திடுவேன், கவலையே பட மாட்டேன். ஏன்னா என்ன நான் எப்படி இருக்கணுங்கிறது நானாக இருக்கணும். அதை ட்ரிம் பண்ணி இவ்வளவு பண்ணது கிட்டத்தட்ட இப்ப 450 கம்பெனி இருக்கு கையில. அதனாலதான் கேட்டேன், 450 கம்பெனி மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டாரு பாண்டியப்பன் சார். கேட்டாரு. ஆல்பாபெட்டிக் ஏபிபியில் ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் சொல்ல முடியும் என்னால. நினைவாற்றலும் ஓணும். இப்போ என்ன ஒண்ணு நடக்குதுன்னா எல்லாத்தையும் திணிச்சிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல சவுத் வெஸ்ட்ல என்னென்ன கம்பெனி இருக்கு, கரூர் வைசியா பேங்க் பத்தி பேசினாரு. கரூர் வைசியா பேங்க் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் லெப்ட். அது உருவாக்கிய நம்பெருமான செட்டியார் நோமோரு. பேங்கை பத்தி கேட்டாலும் பேச முடியும். பேங்க்ல இருந்த செக்டார்ஸ்ல என்னென்ன பிரிவினை வந்தது, என்னென்ன பிரச்சனை வந்ததையும் பார்க்க முடியும். வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியாது, கம்பெனி விசிட்ல சில விஷயங்கள் தெரியும், அல்லது பேப்பர்ஸ்ல தெரியும், அல்லது மீடியா மூலியமா தெரியும். சிலது எழுதாத செய்திகள்லாம் கூட வரும். எழுதாத செய்திகள் வரும்போது அது மைண்ட்லேயே தான் இருந்துருக்கும். சில ரகசியத்தை சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட சவுத் வெஸ்ட் கம்பெனிகள், இங்க மட்டும் இல்லை, சவுத் வெஸ்ட் ஃபுல்லாவே கேட்வே டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு கம்பெனி பார்த்தேன். பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி வச்சிருக்கான், நல்லா இருக்கு. அங்க போய் நின்றுட்டேன். ஃபாரின் மாதிரி கட்டி வச்சிருக்கானே, இவ்வளோ விஷயங்கள் இருக்க, இவ்வளவு நல்லா இருக்க அப்படின்னு சும்மா பேருக்குன்னு வாங்கினது. ப்ராஃபிட்லாம் பண்ணிட்ட உடனே வெளியே வந்தாச்சு. இப்போ இருக்கிறது கேக் நல்லா தான் இருக்கு, நான் சாப்பிடவே மாட்டேன்னா அந்த கேக் என்ன? கேக்க வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துரு, பேக் பண்ணாத. இந்தியன் ஹோட்டல்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்தியன் ஹோட்டல்ஸ் உடைய விலை நான் வாங்கும் போது வெறும் 17 ரூபா. எதுக்காக வாங்கினேன்னா, நான் சென்னை பேஸ்ட், சென்னையில் இருப்பேன். தாஜ் கவர்மெண்ட் ஹோட்டலுக்கு கூடுவாங்க. அங்க இருக்கிற நான் வெறும் டைம்லேயே உள்ள போகலாம், சாப்பிடலாம், ப்ரெஸ் மீட்ல கூடுவாங்க. உள்ள இருக்கவங்கலாம் வேண்டியவங்க. ஈவன் நடிகர் ராஜீவ் அங்கதான் கேட்டரிங் முடிச்சுட்டு கேட்டரிங் பண்ணியிருந்தாரு. இவர் வந்து சேர்ந்தாரு, நாசர் இருந்தாரு. எல்லாமே எனக்கு வேண்டியவங்க, மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க. அல்ல இப்ப யாராவது ஒருத்தருக்கு என்னென்ன ஆசை இருக்குங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? இங்கே எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே 1000 விஷயத்தை புதைச்சுன்னு உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ஒரு தம்பி வந்து கேட்டாரு, ஐயன் படிக்கணும்னு நினைக்கிறாரு, படிக்கட்டும், படிச்சாதான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவர் உட்கார்ந்து இன்வால்மெண்ட் பண்ணணும். படிச்சுட்டா மட்டும் போதாது, சர்டிஃபிகேட். இப்போ என்ன எக்ஸாம் எழுத சொன்னாங்க, என்னோட சீனியர் ஒருத்தர் போய் எக்ஸாம் எழுதினாரு. நான் கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டேன்னு. ஏங்கன்னாரு, உட்காந்து எல்லாம் டேப்ல பண்ண சொல்றீங்க, லேப்டாப்ல பண்ண சொல்றீங்க, எனக்கு சிஸ்டத்துல இருந்தாதான் வரும், எனக்கு கீபேட் இருந்தாதான் வரும், எனக்கு இதெல்லாம் இருந்தா வராதுன்னு. ரொம்ப ஈஸியாச்சுன்னாரு. உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட சொன்னா எப்படி செய்வீங்கன்னு. இல்லை எனக்கு காரும் ஓட்ட தெரியும்னாரு. சரி காரும் ஓட்டுவீங்க, ஃப்ளைட் ஓட்டுவீங்களான்னு கேட்டேன். அது எப்படின்னாரு. எடுத்த உடனே எதுக்கு அதுக்கு பறக்க விடுறீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்க முடியாது. கத்துக்கிறதுக்கு கஷ்டம், தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சுலபம். இங்க இதனால என்ன, நீங்க இந்த ஷேர் வாங்குங்கன்னு ஒரு குறிப்பிட்ட கம்பெனி கேளுங்க, சொல்லுங்க, நீங்க கேள்வி கேளுங்க, யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க, என்ன கம்பெனி வாங்கலான்னு, ஏன் வாங்கலாங்கிறதும் கேளுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. என்ன ஒரு கம்பெனி சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க. டிடி பவர்ங்கிறது அது காம்படிட்டா இருக்கும், நிறைய growth இருக்குன்னு. அது வேண்டாம், ஏன்னா பவர் விட்டுருங்க. ஏன்னா அது எவ்வளவு தேவை என்னன்றதெல்லாம் விட்டுருங்க. பழைய கம்பெனி கேளுங்க. பேட்டா, நான் கேட்டேன், பேட்டா ஏன் வாங்க சொல்றீங்க? யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் பேட்டா ஷூ யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா? நீங்க பேட்டா ஷேர் ஓடுறா? பேட்டா கம்பெனிக்கு நீங்க ஷேர் ஓடுறா இருந்தா வருஷம் 20% டிஸ்கவுண்ட்
முன்பெல்லாம் வந்து கூப்பன் வீட்டுக்கு அனுப்புவான். நான் வந்து எங்க வீட்டுல இருந்து என் மனைவி இது எல்லாத்தையும் இருக்கிறதுனால எனக்கு கூப்பன் வந்து விழுந்துரும். இப்ப கூப்பனே தேவையில்லை, எல்லாம் ஸ்கேனிங் வந்துடுறது. 8 கூப்பன் தரான். 8 கூப்பன்ல நீங்க 8 ஜத ஷூவும் நான் வாங்க போறேன்னா வாங்க போறது இல்லை. தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஆனா எனக்கு பொண்ணுங்க ஸ்கூல்ல பேட்டா ஷூ தான் வாங்கணுன்றாங்க. என்ன சொல்ற வெங்கடேஷா? நாங்க பண்றது, என் பொண்ணு 2 ட்வின்ஸு, பசங்களை படிக்க வைக்கணும். இவா நீ பேட்டா ஷூ தானே ஓணுன்றாங்க, இந்த எடுத்தும் போ கூப்பன். என்ன சொல்றீங்க? கூப்பன் எடுத்தும் போயா? கூப்பன் நீ எங்க போய் வாங்க போற? ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு வீடு ஒரு இடத்துல, நான் இருக்கிறது ஒரு இடத்துல. அந்த பசங்களை வாங்கன்னு கூப்பன்லயும் போய் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிறாங்க. போய் கேட்டுக்காப்புல, முன்னாடி எழுதி கொடுத்துருக்கேன், பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்கேன், பேரு, என்னுடைய நம்பரு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். என்ன டவுட்? இப்பெல்லாம் வந்து மொபைல் மாதிரி, அப்போ மொபைல் கிடையாது. எடுத்தும் போ. அந்த பசங்க படிச்சு இன்னைக்கு டிசிஎஸ்ல ஒர்க் பண்றா, ஒருத்தி விப்ரோல ஒர்க் பண்றா. எதுக்கு சொல்ல வரேன்னா 20% உங்களுக்கு கம்மியா தெரியும். நீங்க வாங்கும்போது அன்னைக்கு 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது 200 ரூபாய் கம்மி ஆகுது இல்ல, 2 ஷூக்கு வாங்கும்போது 200 ரூபாய் 200 ரூபாய் 400 ரூபாய் கம்மி ஆகுது இல்ல. அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு. டிவிடெண்ட் வந்து இருக்கு. 15 ரூபாய் 20 ரூபா இருக்கும்போது 30 ரூபா இருக்கும்போது வாங்கின ஷேர்ஸ். சரி, எத்தனை பேர் எம்ஆர்எஃப் வச்சிருக்கீங்க? எம்ஆர்எஃப் யாராவது வச்சிருக்கீங்களா? இந்தியாவிலே அதிகமான இருக்கிற கம்பெனி இருக்கா இல்லையா? யார்கிட்டையும் இல்ல. சார் பழனிப்பா சார், உங்ககிட்ட எம்ஆர்எஃப் ஷேர் இருக்கா? எதுக்கு நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, விரலுட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. விரலுட்டு தான் எண்ண முடியும். அவர் 6000 ரூபாய் ரெக்கம் பண்ணாரு. 2000ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸ்ட்ரைக் ஆன உடனே கம்பெனி இழுத்து முட்டுவாங்கன்னு. நான் இருக்கிறது சென்னையில், அங்கே இருக்கிறது எண்ணூர்ல இருக்கு, திருவத்தூர் எண்ணூர் சைடில் இருக்கு. சும்மா தான் இருக்கும், போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. போய் பார்க்குறேன், டவுன் 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 கூட அது கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் வராங்க, இவங்க வராங்க, தொழிற்சங்க தலைவர்லாம் வராங்க. எல்லாம் ஆச்சு. கலைஞர் கூப்பிடுறாரு மாமன் மாப்பிள்ளைய, நான் கம்பெனியை ரன் பண்ண போறியா இல்லை கவர்மெண்ட் எடுத்துட்டோமான்னு கேட்டார். இந்த கேள்வியை கேட்டார். இது வாங்கறதுக்கு முன்னாடி விலை, ஸ்ட்ரைக் ஆன உடனே வீழ்ச்சி. எவ்வளோக்கு வந்தது? 800 ரூபாய்க்கு வந்தது. 800 ரூபாய்க்கு வாங்கினேன். அன்னைக்கு ஆட் லாட்டு மார்க்கெட் லாட்டு தான் இருந்தது. 8 ஷேர் தான் கிடைக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவும் கிடைக்காது, ஏன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. விற்கிறவங்க யாராவது 8 விற்றா தான் நம்மளுக்கு கிடைக்கும். 8 வாங்கியாச்சு. ஏன்னா கம்பெனி இழுத்து மூட்டுவாங்க, நாளைக்கு இது கூட கிடைக்காதுன்னு விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. காத்திரு, பருந்து போல் பார்த்து கொண்டிரு. கண் முன்னாடி நான் பார்க்கிறேன், தவளை வந்துட்டே இருந்தது, அது கடைசி பூச்சியை சாப்பிட்டுட்டே இருந்தது. அந்த தவளைய எங்கிருந்தோ ஓடி அந்த நான் வந்து கதையா சொல்றதுக்காக சொல்ல, நடந்த உண்மையை சொல்றேன். பாம்பு வருது, தவளை பிடிக்குது. தவளை பிடிக்கும் போது அதுக்கு பூச்சியும் அந்த தவளை வாயிலிருந்து வரல. அப்படியே பார்த்துட்டு இருந்தா எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியாது. ஒரு பருந்து வந்து 2க்கும் அடிச்சு முடிச்சு. இது யூடியூப்ல எல்லாம் பார்க்கல. பார்த்த உடனே காத்துரு, அந்த பொசிஷன் வர்ற வரைக்கும் மைண்ட் செட்டை மாத்திக்கோ. இதை வாங்கணும்னு வாங்கினேன். வாங்கிட்டேன். எல்லாம் ஆயிடுத்து. ரொம்ப நாளா இருந்தது. மகள் திருமணம், படிப்புக்கு தேவைப்பட்டது. ஒரு 38,000 ரூபாயிலேருந்து 42,000 ரூபா வரும்போது 2 ஷேர் கொடுத்து ஃபீஸ் கட்டிட்டேன், பாதி அமௌண்ட்டை. ஐ மீன் நான் கடனே இது இல்லை, ஃபுல் பேமெண்ட் கட்டிடுவேன். இதுக்கு திருப்பி அடுத்த பேமெண்ட் போது கட்டும்போது நம்ம இருக்க மாட்டோம் ஊரில், எங்கேயாவது கிளம்பிடுவோம், இல்லை எங்கேயாவது இருக்க வேண்டிய சூழல், மொத்தமாக கட்டிட்டு இதுக்கு போய் டிஸ்கவுண்ட் கேட்கறது கொள்றது இல்லை. இத்தனைக்கும் ஜேபிஆர் எனக்கு ரொம்ப வேண்டி வரும். கல்வி தந்தைகள் அத்தனை பேர் எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை போய் ஒருத்தர் இடத்துல போய் கேட்குறேன், உட்காறேன், எதுக்கு வந்திருக்கீங்க? ஜெகத்ரட்சன் கேட்குறாரு, என்ன ஏதாவது சீட் வேணுமான்னு கேட்டார். நான் கேட்கவே இல்லையே, சீட்டுக்காக வரலையே, உங்களை பார்க்கணும் தான் நான் வந்தேன். அப்படியா, ஏன் உங்களுக்கு தேவையில்லையான்னாரு. என் பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்க போதில்லை, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்குதா? இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறது உங்ககிட்ட என்ன வரணும்? பாரத் இன்ஜினியரிங் காலேஜில் வந்தா படிக்கணும் இருக்கான்னு அவர்கிட்ட ஜோக் அடிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி சன்னுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா நல்ல மார்க் வாங்கினாங்க.
அதுக்காக என்னுடைய மார்க்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 16ஆம் ரேங்க் தான் வாங்கியிருந்தேன். சுமாரான படிப்பு தான் படிச்சிருந்தேன். எங்க மாஸ்டர் சொல்லுவாரு, புரிஞ்சுதா? அவருக்கு சொல்லும் போதே வித்தியாசமா சொல்லுவாரு. பிரிஞ்சு போச்சா பிரிஞ்சு இருக்கான்னு கேட்பாரு. புரிஞ்சு போச்சான்னு கேட்க மாட்டாரு, பிரிஞ்சு போச்சான்னு கேட்பாரு. அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பிரிஞ்சு போச்சான்னு. பிரிஞ்சு போனோம்னா அவன் திருப்பி கேள்வி கேட்க மாட்டான்யா, பிரிஞ்சு போனோம் தான் ஏன் கேட்பான். பிரிஞ்சு போகுமா அப்படின்னா உனக்கு மண்டையில ஏறலன்னு அர்த்தம். மண்டையில ஏத்துறதுக்கு என்னன்னா, நமக்கு தேவையான சப்ஜெக்டா இருந்தா கண்டிப்பா தேவை. எனக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் கற்றுக் கொடுத்தது தான். என்ன சொன்னாரு, ஷேர் மார்க்கெட் மாதிரி வேற எதுவுமே கிடையாதுன்னாரு. என் கூட படிச்சவங்க எல்லாம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆனாரு. அந்த ஸ்கூல்ல பேச போனேன். என் கூட படிச்சவர் கோல்டு அப்ரைசரு, அவருடைய இடத்துக்கு போய் கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்தேன். எல்லாம் நடந்தது. ஆனா நான் அந்த தப்பே செய்யல. 16ஆம் ரேங்க் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா முதல் மார்க் வாங்கினவன் ஸ்கூல் முதல்வர் ஆனாரு, 2வது மார்க் வாங்கினவர் படிச்சுட்டு பேங்க் ஆஃபீஸர் ஆனாரு. நம்ம தான் மீடியமாக தானே படித்தோம், போதும். என்ன அவங்களோட நான் நல்லா இருக்குங்கிற ஒரு திருப்தி எனக்கு உண்டு. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இந்த இடத்த விட்டு நீ எங்கேயுமே நாங்கள் போக முடியலையா, நீங்க மட்டும் எப்படி போக முடியுதுன்னு. இடம் தெரியலன்னு என்ன, இப்போதானே எல்லாமே இருக்கு. அப்பெல்லாம் எதுவுமே தெரியாத போதே கிளம்பி போயிடுவேன். என்ன அடுத்து தூர்தர்ஷன்ல கூப்பிடுவாங்க, நீ வா. நேற்று காம்பேர் பண்ணேன், இன்னைக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்பெல்லாம் லைட்டு, கேமராமேன், அசிஸ்டன்ட்டு போகணும். நம்ம தான் கூச்சமே கிடையாது. வேறு அங்கிருந்து படுத்துட்டே எடுத்துடுறது. தர்மா அவரு கேமராமேன் எடுப்பாரு, சோலங்கி வருவாரு, எடுன்னுவாரு. ஆங்கிள் பார்த்து பார்த்து கத்துக்கணும். கத்துக்கதான் நிறைய விஷயம் கத்துறதுக்கு சுலபமா இருக்குல்ல, கத்துக்கதான் வேணும். நமக்கு தேவையானது என்ன, கண்டிப்பா தேவையான நேரத்துல தேவையானது செய்யணும். சரி, இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு, இவ்வளவு நாள் இருந்தா இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணவங்கலாம் நான் வந்து ஃபாரின்ல இருக்கவங்கள தான் நிறைய பேர் மீட் பண்ணேன், ஸ்ரீலங்காலாம் மீட் பண்ணேன். எனக்கு பெரும் ஆச்சரியம், ட்ரேட் பண்ணவங்க, ட்ரேட்னா என்னது, அதாவது பை செல். நான் வந்து F&O பத்தி பேசல, பொசிஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க மட்டும் அதிகமா வந்து லேடிஸ் தான் சக்சஸ் பண்றாங்க ஜென்ஸை விட. நான் சர்வே எடுத்தேன், நான் சைக்காலஜி படிச்சதுனால நான் சர்வே எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் கரெக்டா பண்ணணுங்கிற முடிவோடு வராங்க. ஆண்களுக்கு தான் வேவரிங்க, ஐயோ இன்னைக்கு 2 லட்சம் வாங்கினமே அதுக்கு வட்டி கட்டணுமே. பெண்களுக்கு அது தெரியாது. சக்சஸ் பண்ணவங்க யார் சக்சஸ் பண்றாங்கன்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சு படிச்சு சக்சஸ் பண்ண முடியும். இது வந்து சிஏ உதவும், டென்டல் டாக்டர் உதவுங்கிறதெல்லாம் கிடையாது. படிப்புங்கிறது ஒரு பெரிய மேட்டரா வேண்டாம். இந்த மார்க்கெட்ல சக்சஸ் பண்றதுக்கு இன்னைக்கு இதுக்கு என்னென்ன இருக்கு, என்ன காரணிகள் இருக்கு, என்ன இடத்துல பொசிஷன் இருக்கு. இப்பதான் நிறைய டெக்னிக்கல் வந்துடுது, இபுமோக்கி இருக்கு, இது இருக்கு, நீங்க நிறைய வியூ இருக்கு, ட்ரேடிங் வியூல இருக்கு. ஏதாவது பார்த்துட்டு பொசிஷன் டவுன் ஆச்சுன்னா கொடுத்துட்டு வந்துடுங்க, மினிமம் லாஸ்ல வாங்க. நான் விற்கவே மாட்டேன்னா பிரச்சனை, ஹோல்டிங்ல ட்ரிம் பண்ணுங்க. வித்துணுன்னா மொத்தமா வித்துணும் இல்ல, இன்னைக்கு வித்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை தூக்கி அசல் வைங்க. ஐ மீன் கேஷா வச்சுக்கணும், பேக்கெட்ல வச்சுக்கணும். நாளைக்கு 4 பேங்கிள்ஸ் வாங்கணும், நாளைக்கு ஆடி கார் வாங்கணும். என்கிட்ட கார் கிடையாது, என்கிட்ட இருந்த பைக்கும் கொடுத்துட்டேன், என்கிட்ட சைக்கிள் தான் இருக்கு. ஆனா நான் புக் பண்ணேன்னா ஓலா புக் பண்ணுவேன், ரெப்பிடோ புக் பண்ணிப்பேன். கார் பத்தி அவஸ்தை இல்லை, இது பத்தி கிடையாது. ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்டு ஜப்பானுக்கெல்லாம் போகும்போது பார்த்ததுனால. ஜப்பான்ல இருக்கவன் கார்ல வந்துட்டு, கார்ல இருந்து சைக்கிள் எடுத்து வச்சுட்டு கோட் ஷூட் மாட்டினவர் கண்டிப்பா மழை வரும்னு தெரிஞ்சு பின்பக்கம் கொடையை மாட்டிக்கிட்டு சைக்கிள் மெரிச்சு போனவங்களை பார்ப்பேன். மற்றவங்க பார்வையில் அது இருக்காது, என் பார்வையில் போறவரு போறாரு, கார்ல இறங்குறாரு. காரு எப்படியா இருந்தாலும் அந்த ஊர் காசுக்கும் பார்த்தா கூட 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கேன். சைக்கிள் மிஞ்சி போனா அங்க ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி விலை இருக்கலாம். அந்த 50,000 ரூபாய் இது எடுத்து அங்க மாட்டிப்பாரு, கிளிப் போட்டு மாட்டிடுவாரு. திருப்பியும் ஸ்டாண்ட் எடுத்து கட்டிட்டு போயிடுவாரு. ஏன்னா அங்க இருந்து உள்ள வரத்துக்கு அங்க இடம் கிடையாது. அந்த பார்க் பண்றதுக்கு இடம் வேறு, கம்பெனிக்கு உள்ள வர வேண்டிய இடம் வேறு. தயாரு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி செய்வோம்? ஏன் செய்யறது இல்லை? நீங்க வந்து ரிலேட்டடா இது இல்லைன்னு நினைக்காதீங்க. அவங்க எப்படிலாம் சக்சஸ் பண்றாங்கன்னு பார்த்ததுனாலதான்
அந்த சக்சஸ் மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். அவங்க எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம நல்லது மட்டும் எடுத்துப்போம். நல்லது மட்டும் எடுத்துப்போம். நல்லதாக இருக்கும்போது அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டு வந்துருவோம். நம்ம தேவையில்லாதெல்லாம் சுமந்துட்டு இருப்போம். உருளைக்கிழங்கு சொன்ன மாதிரி தான் 1 கிலோ வாங்கும்போது அதுல 100 கிராம் கெட்டு போகும். மொத்தமா கெட்டு போச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு நீ முட்டாள்தனமா வாங்கி வந்திருக்க, கெட்டு போறது வாங்கி வந்திருக்க. ஆனா சீவிட்டா 10 கிராம் போகுமா, 20 கிராம் போகுமா, இல்ல 50 கிராம் போகுமா? அந்த 50 கிராம் விட்டுட்டு அடுத்ததுல பாருங்க, 900 கிராம்ல நீங்க சமைக்க முடியும்ல. அந்த 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 உருளைக்கிழங்க வேற எதுக்கு உபயோகப்படுத்த முடியும் இல்லையா? அது மாதிரி ஷேரும் நல்ல கம்பெனி தான், நல்ல கம்பெனி, நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. அப்படியே வச்சிருந்தா கமான் கமான் குதிரையை கூப்பிட்டா குதிரை ஓடிட்டே இருக்கு. கமான்னா நம்ம கிட்ட வந்து நின்னா என்ன பிரயோஜனம்? அந்த குதிரை அங்க ஓடணும், எங்க கிரவுண்ட்ல ஓடணும். கிரவுண்ட்ல ஓடினாதான் கை தட்ட முடியும். இங்க வந்து நின்னா. அதனால நீங்க ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை வந்து எப்படின்னா ஒரே நாள்ல ஒரே மணி நேரத்துல சொல்லிட முடியாது. நீங்க சேர்க்க சேர்க்க தான் பணம், இருக்க தான் பணம். அதை ட்ரிம் பண்ணாலும் பணம். நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 1000 ரூபாய்க்கு போயிடுது. பென்னி ஸ்டாக் 5 ரூபாய்க்கு வாங்கி நான் 1000 ரூபாய்க்கு போகணும்னா உங்க அதிர்ஷ்டம் இருந்தா வாங்குங்க, உங்க அதிர்ஷ்டம் இருந்தா அது நிற்கும். 5 ரூபாவது 0 ஆறதும் உண்டு. 1000 ஷேர் 1 லட்சம் ஷேர்லாம் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம். 1 லட்சம் ஷேர் வாங்கி மாட்டிட்டு முடிக்கிறது எல்லாம் உண்டு. கால்ஸ் ரிஃபைனரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள்லாம் உள்ள போக வேணாம். நஷ்டத்தை பத்தியே விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி தான் 1 கிலோ வாங்கிட்டு 100 கிராம் போன மாதிரி தூக்கி போட்டு 900 கிராமத்தை பத்தி பேசுவோம். பாசிட்டிவ்ல எவ்வளவு இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் மட்டும் பாருங்க, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை விட்டுடுங்க. நான் வாங்கினதை மட்டும் தான் வச்சுக்கணும்னு நினைச்சா, ஒரு தெரிஞ்ச பொண்ணு டிசிஎஸ்ல, எங்க நண்பருடைய மகள் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றோம். அவ என்ன பண்ணா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி வாங்கிட்டா. நீ ஏன் இந்த கம்பெனி வாங்கினேன்னு கேட்டேன். அந்த கம்பெனிக்கு எந்த வித இதுவும் இல்லையா, பைசா பிரயோஜனம் இல்லையேன்னு. ஐயோன்னா, உனக்கு நீ இருக்கிறத கொடுத்துட்டு நீ எங்க ஒர்க் பண்ற? டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற. டிசிஎஸ் ஒரு ஷேரை வாங்கினுவா மாசம் மாசம். எஸ்ஐபி அதான் உனக்கு சொல்லி 12 வருஷம் முன்னாடி 800 ரூபா 1000 ரூபா இருக்கும்போது சொன்னது. வாங்கி 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 இன்னைக்கு அக்குமுலேட். அதே இடத்துல டிசிஎஸ்ல ஒர்க் பண்றவ அவ வெறும் டிசிஎஸ் மட்டுமே லாட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி பெங்களூர்ல ஒரு பெரிய பங்களாவே கட்டிருக்கா. யாரு சக்சஸ்? கிளாஸஸ்க்கு போவாங்க, அங்க கிளாஸஸ் நடக்கும், டெக்னிக்கல் கிளாஸ். டிசிஎஸ்னா டிசிஎஸ் மட்டும் தான் அவ ரிசர்ச் பண்ணியிருக்கா. இன்னொருத்தர் எந்த கம்பெனி வேணா நான் ரிசர்ச் பண்ணவங்க சக்சஸ் ஆகல. ஏன்னா அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன் நேரம் கிடையாது? ஆபீஸ் வேலையை பார்க்கணும். இப்பதானே ஒர்க் அட் ஹோம்னு வந்துடுச்சு. ஒர்க் அட் ஹோம் இல்லாத போது எல்லாமே அப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க, டிசிஎஸ் விட்டு வந்துட்டாங்க. டிசிஎஸ் ஹவுஸ்னே போட்டிருக்காங்க பெங்களூர்ல. நான் கேட்டேன், டிசிஎஸ்க்கு சொந்தமான வீடான்னு கேட்டேன். நண்பர்கிட்ட கேட்டேன், டிசிஎஸ்க்கு சொந்தமான வீடான்னு. ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்தவரு. எம்ஆர்எஃப் மாம்பன் மாப்பிள்ள கூட வச்சுக்கல, எம்ஆர்எஃப் சுந்தரமூர்த்தின்னு போட்டுப்பாரு. இங்க வா, இங்க எம்ஆர்எஃப்ல நீ யாருன்னு, எம்ஆர்எஃப்ல நீ யாருன்னு. எம்ஆர்எஃப்ல வேலை செய்யறாங்க. எம்ஆர்எஃப்ல வேலை தானே செய்யற. எம்ஆர்எஃப் சுந்தரமூர்த்தின்னு எப்படி நீ போடலாம்? எம்ஆர்எஃப் மாம்பன் மாப்பிள்ளையே போடலையான்னு. மறுநாள் அது பெரிய இஷ்யூ ஆயிடுது. எம்ஆர்எஃப் சுந்தரமூர்த்தி போடுறாங்க. இன்ஷியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏதோ இன்ஷியல் ஜியோன்னு சொன்னாரு. இனிமேல் ஜி சுந்தரமூர்த்தி தான். எதுக்குன்னா எல்லா விஷயத்துக்கும் அவங்கள அப்படியே இன்வால்மெண்ட் ஆயிடுறாங்க. டிசிஎஸ் ஹவுஸ்ன்னு போட்டோடனே நான் டிசிஎஸ் தான் நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து நான் இந்த தருணத்துல இருந்து முடிக்கிறேன். சார் அடுத்த செஷன் ஆரம்பிக்கிறாரு. சந்திப்போம்.